கொட்டப்பயலா இருந்தா நீங்க தேர்தல் நிற்கும் போதே உங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொல்ல வேண்டியதானே? யாரு வேணாலும் வா, எவன் வேணாலும் வந்து போட்டு பார்ப்போம். உன்னை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி பெறுவதற்கான நிலைகளை உருவாக்குமா? 4 மாசம் நடக்க போகுது இந்த ஆட்சி. 4 மாசமா 6 மாசத்துக்கு இல்ல, நகராட்சி தேர்தலில் கூட நீ வர முடியாது. மதசார்பற்ற கூட்டணி என்றது கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, அதுபோல இந்திய தேசிய காங்கிரஸ், வேற மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அத்தனை கட்சிகளும் சேர்ந்து போட்டிட்டாங்க. காங்கிரஸ்ல ஒரு 5 பேர் ஜெயிச்சான். எப்படி ஜெயிச்சான்? 5 பேர் ஜெயிச்சான். எத்தனை பேரு? 27 வேட்பாளர் நிறுத்தி 5 பேர் ஜெயிச்சான். எவ்வளவு பெரிய துரோகம் செய்தீங்க? 5 பேர் ஓடி போய் சேர்றீங்கன்னா கொட்டப்பயலா இருந்தா நீங்க தேர்தல் நிற்கும் போதே உங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு இங்க சேர்ந்து எங்களோட சேர்ந்து எங்க இயக்கத்துடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் கடுபாடுபட்டு ஒன்னு 5 பேரா ஜெயிக்க வச்சா ஓடி போய் சேர்றியா? கேசி வேணுகோபால் பேசு, அரசியல் பேசு, அரசியலை செய்யி, எங்களை குறை சொல்லு. நாங்க 1000 கொடுத்தோம் மகளிர் உரிமை தொகை, நாங்க 2000 தருவோம்னு சொன்னோம், நீ 2500 தர்றேன்னு சொன்ன, அதை கொடு. இதை விட்டுட்டு எங்க தலைவரையும் இளந்தலைவரையும் தொட்டு பார்க்கிறாங்க. என்ன தொட்டு பார்க்க? ஒரு காலமும் தொட்டு பார்க்க முடியாது. இன்றைக்கு நினைக்கின்றாய், பல்வேறு திட்டங்களை தீட்டி இருக்கின்றாய், பாராளுமன்றத்தில் எப்படியும் வந்துவிடலாம் என்று கனவு காணுகின்றாய். பாராளுமன்றம் அல்ல, நகராட்சி தேர்தலில் கூட நீ வர முடியாது. இன்னைக்கு சொல்றேன், திருச்சியில இடைத்தேர்தல் வருது. திருச்சியில இடைத்தேர்தல் வருகின்றது சொன்னால் நாங்க எங்க மாவட்டத்திலிருந்து தீர்மானம் போட்டிருக்கோம். எங்க மாவட்ட கழகத்திலிருந்து தீர்மானம் போட்டிருக்கின்றோம். எங்களுடைய கழக தலைவராக இருக்கின்ற நாங்கள் உயிராக நேசிக்கின்ற எங்களுடைய தலைவர் தளபதி தான் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை போட்டிருக்கின்றோம். எங்களுடைய தளபதி போட்டியிட்டார் என்று சொன்னால் இங்க தூத்துக்குடியில இருந்து ஊர்வலமாக சென்று 5000 பேர் மொத்தமா போவோம் அங்க திருச்சிக்கு. நீ யாரு வேணாலும் வா, எவன் வேணாலும் வந்து போட்டு பார்ப்போம். உன்னை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி பெறுவதற்கான நிலைகளை உருவாக்குமா? 4 மாசம் நடக்க போகுது இந்த ஆட்சி. 4 மாசமா 6 மாசத்துக்கு இல்ல, எப்படியாவது திமுக வீழ்த்து விடணும் கதவு பண்ணுகின்றார். திமுகவை எந்த கும்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது என்று இன்றைக்கு சொல்கிறேன். இன்னைக்கா சொல்றேன், தேர்தல் வருவதற்கு முன்னால மேடையில என்ன சொன்னேன்? திருச்செந்தூர் தொகுதியை எந்த கும்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது சொன்னதா இல்லையா? யார் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று சொன்னதா இல்லையா? அந்த வகையில் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவரும் இளம் தலைவர்கள் என்ன உத்தரவிடுகின்றார்களோ அந்த உத்தரவேற்று எந்த திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். லட்சியம் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை. ஆனாலும் தேர்தல் முடிவை உள்வாங்கி கழக தலைவர் ஆரூர் அண்ணன் தளபதி அவர்கள் 6 மாத காலம் நாங்கள் எந்த குறுக்கீடு செய்ய மாட்டோம். இதுவரை யாராவது எந்த மாநிலத்திலாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆளுகிற கட்சியை பார்த்து ஆள வந்த கட்சியை பார்த்து இப்படி பேசி இருப்பாரா? 6 மாத காலம் குறுக்கீடு செய்ய மாட்டோம். ஆட்சியாளருக்கு வாழ்த்துக்களை என சொன்னார். அதை மீறி என்னுடைய அருமை சகோதரி பேசும்போது சொன்னாரே, நீ ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாய், வெற்றி பெற்றது 108, இருவர் இல்லை 106. இன்னைக்கு முதலமைச்சராக ஜோசப் விஜய் என்று கையெழுத்து போடுகிறாய் என்று சொன்னால் என் திமுக தொண்டன் அழைத்த திமுக கூட்டணி எம்எல்ஏக்கள் வளர்த்தான். நீ மாற்றத்தை விரும்பி பேசினாயே, என்ன சொல்லி இருக்க வேண்டும்? தீய சக்தி திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஆதரவு எனக்கு தேவையில்லை சொல்லி இருந்தால் உன் மாற்றம் சரிதான். தூய சக்தி என்று பேசிய உன் பேச்சு சரிதான். தீய சக்தி என்று பேசிய திமுகவின் எண்ணமும் சரிதான்.
ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் ஒட்டிக்கொள்வதற்காக திமுக கூட்டணி இருந்த கட்சிகளை திமுக தொண்டன் தேர்வை சிந்தி வெற்றி பெற வைத்த அந்த எம்எல்ஏக்களுடைய தயவால் நீ கோட்டையில் இருக்கிறாய் என்று சொன்னால் திமுக கூட்டணி போட்ட பிச்சை இன்றைக்கு இந்த ஆட்சியின் முதலமைச்சரும் அமைச்சரவையும் இல்லை என்று மறுத்துவிட முடியாது. என் தலைவர் தடுத்தாரா? எத்தனை முறை கம்யூனிஸ்ட் கட்சிகள் அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து பேசியது ஒளிமறைவான பேச்சா? எத்தனை முறை செல்வ பெருந்தகை தளபதியை சந்தித்தார்? எத்தனை முறை அண்ணன் தொல்துருமா தலைவரை சந்தித்தார்? 3 நாள்கள் 4 நாள்கள் இழுத்தடித்து வேறு வழி இல்லாமல் ஜனாதிபதி ஆட்சி பாஜக ஆட்சி தமிழகத்தில் கால் விடக்கூடாது. எந்த மதசார்பற்ற கொள்கைக்கு நான் தலைமையேற்றேனோ அந்த மதசார்பற்ற கொள்கை வெற்றி பெற வேண்டுமானால் என்னை தீய சக்தி என்று சொன்னாலும் கவலை இல்லை. கூட்டணி தலைவர்களே ஆதரவு தாருங்கள், ஆட்சி தொடரட்டும், 6 மாதம் காத்திருப்போம் என்று இந்த ஆட்சிக்கு நல்வாழ்த்து சொன்ன ஒரு ஒப்பற்ற தலைவர் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்தில் எடுத்து வைக்காத விவாதமா? எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரே, நாங்கள் கொடுத்த 1000 வழங்குங்கள், நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்திற்கு 1000 ரூபாய் 7ஆம் தேதிக்குள் தருவோம், தேதி வந்துவிட்டது, உடனே தாருங்கள் சொல்லிவிட்டு சொன்னார், நீங்கள் சொன்ன 2500 உடனடியாக தாருங்கள். அனைத்து பெண்களுக்கும் அனைத்து பேருந்துகளும் இலவச பயணம் என்று சொன்னீர்களே, அதை நடைமுறைப்படுத்துங்கள். ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் மானியம் என சொன்னீர்களே, அதை தாருங்கள் என்று மறந்து போன ஆளுங்கட்சிக்கு அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை சட்டமன்றத்தில் நினைவுபடுத்திய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இன்னைக்கு திமுக எம்எல்ஏக்கள் போர்வரணை பாடுகிறோம் அச்சப்பட்டு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பதில் இல்லை. எனவே மீண்டும் அரசியல் உச்ச நிலை, நாடாளுமன்ற தேர்தல் விரைவில், திருச்சி இடைத்தேர்தல் விரைவில், உள்ளாட்சி தேர்தல் விரைவில். திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் வாங்கிய கடனை வட்டியும் முதலமாக திருப்பி செலுத்த காத்திருக்கிறான். கால